கடந்த காதலர் தினத்தன்று நடிகர் தனுஷ் அவர்களும் மிருணல் தாக்கூருமே திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவுச்சு. எங்கு சென்றாலுமே இதை பற்றி பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல மிருணல் தாக்கூருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்துடைய இன்டர்வியூஸ், பொது விழாக்கள் அப்படின்னு அத்தனையிலுமே அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. மிருணல் தாக்கூருமே சலிக்காமல் காமெடியாகவும் வேடிக்கையாகவுமே இதற்கு பதில் கொடுத்தாங்க. அதாவது எவ்வளவு கோடி கோடியாக கொடுத்தாலும் நல்ல விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுறது இல்ல. இது போன்ற விஷயங்கள் தான் ஈஸியா பிரபலமாகிடுது. நான் என்னுடைய பட விளம்பரங்களுக்கு பல கோடிகளை செலவு பண்றேன், ஆனா அதெல்லாம் அந்த அளவிற்கு வெளியில தெரியறது கிடையாது. இந்த ஒரு விஷயம் தற்போது இந்திய அளவுல பேசப்பட்டு வருது அப்படின்னு வேடிக்கையாக பேசியிருக்காங்க. ஆனால் இன்றளவுமே நடிகர் தனுஷ் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல. அது மட்டுமல்லாமல் தனுஷ் அவர்களும் மிருணால் தாக்கூருமே நல்ல நண்பர்களாக இருக்காங்க அப்படின்றத மிருணால் தாக்கூரே வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய திருமணம் காதலர் தினத்தன்று இல்ல, நாங்கள் இதுவரைக்கும் நண்பர்களாகத்தான் இருக்கோம் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. சோ இதே போலதான்ப்பா ஜெயம் ரவியும் கெனிஷாவுமே சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இருவருமே டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தற்போது 2 பேருமே ஒன்றாகத்தான் இருக்காங்க அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் பல பேருமே தனுஷ் அவர்களை சீன்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா இன்றளவுமே நடிகர் தனுஷ் அவர்கள் இது பற்றி மௌனம் காத்து வருவதால ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருப்பதுதான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய கடைசி ஓரிரு படங்கள்ல அவருடைய மகன்களான யாத்ராலிங்கா அவர்களையுமே காணல. ஒருவேளை இருவருமே அம்மாவுடனேயே இருந்துட முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு பல சர்ச்சைகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.